காதல் கண்கள் வீரண்டிடுமா காதல் கண்கள் வீரண்டிடுமா அந்த சத்தியலோகத்தை ஆளக்கூடிய பிரம்மனை நம்முடைய தலையத்தை மாற்ற தலையத்தை மாற்ற வேண்டாம். இதய வானிலே தோன் நிலவை போலவே நிலவை போலவே விளையாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் செல்லுகிறேன் என் கைக்கு இரையாக்குகிறேன். அங்கேயா இங்கேயா உன்னைத்தான் எதிர்பார்த்து கொண்டு வந்தேன். என்னை பார்த்து ஒரு வருஷமா ஓடி தேடி வந்திருக்கக்கூடிய காரணம் யாது? நாங்க யாரும் தெரியல. நாங்க யாரும் தெரியல. நாங்க தான் உங்ககிட்ட உதவாய் உதை கொடுக்க வந்திருக்கேன். மாத்தி சொல்லிட்டு உதை கொடுக்க வந்திருக்கேன். ஆமா நீங்களே யாரு? அக்னி வீரன், அக்னி கோட்டை ஆளக்கூடிய அக்னி வீரன். அக்னி கோட்டை ஆளக்கூடிய அக்னி வீரன். ஆமா அக்னி வீரன் அக்னி கோட்டை தான் ஆளக்கூடிய எதற்காக தெரியுமா? இந்த சத்தியலோகத்தில் என்ன செய்கிறார்? உலகத்தில் உள்ள மக்களை எல்லாம் படைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த படைப்பு தொழிலை இனிமேல் நீ செய்யக்கூடாது. சொல்லக்கூடிய 4 மறை ஒரு நேரத்திலே அந்த 4 மறையை காப்பாற்ற பகவான் எவ்வளவு பாடுபட்டார். அவதாரம் எடுத்து அந்தகிரிய மலையை மத்தாகவும் பாம்பை ஒரு அமிர்தம் கிடைவதற்கு அவதாரம் ஐக்கியம் சொல்லக்கூடியவர் சமயத்திலே அந்த மலையை நான் முடிந்தேனே என்று அழுது சமயத்தில் பகவான் காட்சி கொடுத்து மலையை காப்பாற்றுவதற்கு பூர்வம் என்று சொல்லக்கூடிய ஆவை அவதாரம் எடுத்து அந்த மறை உனக்கு தேவையா? அந்த 4 மறை வேதம் இப்போது ஆமா இதுவே கடைசியாக இருக்கணும். இனிமேல் சிரிக்கவே முடியாது. காரணம் எங்கள் பாதாள சிறையிலே அகப்பட போகிறாய் நீ. ஆமா இப்படித்தான் எத்தனையோ அரக்கர்கள் வந்தார்கள். என் நாட்டை தேடாத அனைவரும் அழிந்தார்கள். அதை போன்று நீயும் அழிய போகிறாய். அதனே சற்றுருவே நீ
இவன் என்ன சொன்ன கடவுளா? இவனா கடவுள்? கடவுளே. டேய் கோயிலே புது சொத்தாடா. இந்த ஆளுக்கு கோயிலே கிடையாதா? டேய் எல்லா சுவாமிகளுக்கும் கோயில் இருக்கு. கோயில் இருக்குது. இருக்குது பாத்தீங்கன்னா பிரம்மாவுக்கு கோயிலே கிடையாது. எங்க இருக்குன்னா சொல்லு. எனக்கு கூட தெரியல. ஏய் காரணம் அப்பட்டமான பொய் சொன்னாங்க. இந்த ஆளு. ஆமா. எப்படி தெரியுமா? எப்படிங்க? மும்மூர்த்திகளிலே நீ சிறந்தவனா நான் சிறந்தவனா ஒரு போட்டி. போட்டி. அந்த நேரத்தில் ஒரு பந்தயம் வைத்தாங்க. அதாவது ஒரு போட்டியில பந்தயம் வைத்தாங்க. பந்தயம் வைத்தாதான் அந்த போட்டி அழகு. அந்த சிவனுடைய ஜடாபாரத்தை யார் ஒரு பார்க்கிறார்கள் அவர்கள் தான் மும்மூர்த்தியில் தலை சிறந்தவர் என்று ஒரு போட்டி. அப்படி ஒரு போட்டி வைத்தாங்க. இவர் என்ன செய்தார் தெரியுமா? வாகனம் என்ன? அன்னவாகனம். அன்னவாகனம். அன்னவாகனத்துக்கு உட்கார்ந்து நேர போய் நேர்கிறார். அந்த சிவனும் தனது ஜடாபாரத்தை வளர்த்துக் கொண்டே செல்கிறார். ஆனா பார்த்த பாடல் ஆகாயத்து நடு வழியிலே தாழம்பூ வந்தது. அந்த தாழம்பூ தாழம்பூவை சாட்சியா வைத்து தாழம்பூவை எனக்காக நீ ஒரு பொய் சொல்ல வேண்டும். போய் சொல்ல வேண்டும். எப்படி என்றால் தேவர்கள் மத்தியிலே வந்து நான் ஜடாபாரத்தை பார்த்து பொய் சொல்ல வேண்டும். பொய் சாட்சி சொல்ல வேண்டும். அந்த தாழம்பூ ஏற்றுச்சு. அந்த தாழம்பூ ஏற்றுச்சு. ஆனால் இவர்கள் வருவதற்குள் அந்த மாயவன் கருமுஞ்சி பையன் அவன் தான் வராக சொல்லக்கூடிய பந்தியம் எடுத்து தனது மைத்தனுடைய பாதத்தை ஏன் பார்த்து புரிந்தார். யார் தெரிந்தவங்க? பார்த்தவங்க தான். யார் பார்த்தது? அந்த கரிமூஞ்சி பையன் மாயவன். அவன் பார்த்து இருக்கும்போது இவன் போய் சொல்லலாமா? அதனால தேவன் அனைவருமே அப்போ சாபம் கொடுத்தாங்க. எப்போது நீ இல்லாத ஒன்றை செய்தேன் என்று போய் சொன்னாயோ உனக்கு கோயிலே இருக்கக்கூடாது. அந்த தாழ்வு பார்த்து எப்போது நீ போய் சொன்னாயோ உன்னை யாருமே விரும்பி தலையில் சூட மாட்டார்கள். அதே போன்று நாட்டிலோ ஊரிலோ உலகத்தில் நீ இருக்கக்கூடாது. எங்கேயாவது ஒதுக்குப்புறத்துல ஏற்கிற ஓரமா நாடகத்துல சென்று நாம் இருக்க வேண்டும். அதுவும் அது இருக்கிற பாரு கொடிய கூடாது என்று சொல்லி நாங்கள் தான் வசிப்போம். அப்படிப்பட்ட காரணகத்தாக ஏய் அக்னி வீரா, அதெல்லாம் தேவர்கள் செய்யக்கூடிய ஒரு தேவ ரகசியம். அதெல்லாம் உனக்கு என்னடா? அந்த வேலையை பார்த்து விடாம அந்த காலை பிடித்துக் கொண்டு அழுகிறார். எதற்காக வந்தார்? ஏன் வந்தார்? உங்களுக்கு எங்களுக்கும் இந்த பகை நேற்றல்ல பல நாள் பகை முடிக்கப் போகிறேன். பல நாள் பகை இன்று முடிந்த பின்புறம் இருந்து கைகளை கட்டி பின்னாடி யாரோ தலையத்தின்னு பாருங்க. யாரோ இதுல பார்க்க போனா இவர் எழுதெல்லாம் நல்லாதான் எழுதிக்கிறார். எஜமா ஒரு ரஜினிகாந்துக்கு என்ன மாதிரி தலையெழுத்து எழுதிக்கிறார். ஓஹோனுங்கிறார். அப்படியே ஒரு விஜயகாந்துக்கு தலையெழுத்து எழுதிக்கிறார். அவரும் ஓஹோன்னு எழுதிக்கிறார். அவர் போயிட்டார். அடுத்தது அஜித் குமாருக்கு எழுதிக்கிறார். அவரும் ஓஹோன்னு தான் இருக்கிறாரு. அடுத்தது தலையெழுத்து நின்றுத்திருக்கிற விஜய்க்கு எழுதிக்கிறாரு. அதுவும் நல்லா தான் இருக்குது. இதுக்கு கீழே எழுதிக்கிறாரு. அதுக்கு கீழே தான் என் தலையெழுத்து எழுதிக்கிறாரு. அவங்க எல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கிறாங்க. நான் மட்டும் ராவு பூரா கத்தணும்னு எழுதி வச்சுக்கிறேன். செடி வாங்கணும்னு சொல்லி எழுதி வச்சுக்கிறேன். இப்பேற்பட்டவனை சொன்னா விடலாமா? அண்ணன் தண்ணி கொடுக்காத, ஆகாரமே கொடுக்காதுங்க. பாதாள கோட்டையில அடிச்சு என் கணவர் இன்னும் வரவில்லையே. அவர் இன்னும் எங்க சென்றிருப்பார்? மக்களை படைக்க வேண்டும் இதே வேலைதான்.
மனைவி பார்க்க வேண்டாம், அவளுக்கு ஆசை சொல்ல வேண்டும், இது வரைக்கும் கிடையாது. ஏய், யாரப்பா? மா ஓ, வாங்க. நீ யாரு? நானுக்காக வந்தீங்க. உங்களுக்கு என்ன வேண்டும்? எங்களுக்கு உதவி வேண்டும். உதவி வேண்டுமா? அது என்னிடம் இருக்காதே. ஏய், நாங்க உதவி கொடுக்க வந்துட்டோம். யாருக்கு? ஐயோ, படிக்கணும் சொன்னால அவங்க ஆம்பளை செத்துட்டான். போய் படிக்க சொல்லுவாங்க. இல்ல ஏமா நாம தான் சிறையில வச்சிக்கிறோம். எங்க செத்துட்டாரு? அவ சொன்ன நீ கேட்டு. ஆமா, அவர் யாரு? தெரியாது. தெரியாது. பார்த்தது கிடையாது. பார்த்ததே கிடையாது. என்னப்பா? வா ஓ, அவர் நல்லா பார்த்து சொல்லு. எல்லாம் தான் பார்க்கின்றேன், ஆனால் யார் என்று தெரியாது. இவருதாமா அந்த பச்சைமா கோயிலாந்து இருக்குமே. ஓ, செம்பூனி வாமுனியா. அவராதான். அவர்தான் இவரு. ஆமா, எதற்காக வந்திருக்கிறார்? அவருக்கு என்ன வேணும் என்னிடத்தில்? ஏய், என்ன? உனது கணவன் பிரம்மாவை சிறை ஏ, ஆகையா உன்னை மாதம் என்ன சிறை எடுக்க? நான் என்ன தவறு செய்தேன்? என்னை எதுக்கு நீ சிறை எடுக்க வேண்டும்? ஏய்! நான் என்ன பாவம் செய்தேன்? தேவர்கள் அனைவருமே சிறைப்பிடித்து தேவர் மூவரை அனைவரும் சிறைப்பிடித்து விட்டாயா? அப்ப என்னிடம் வந்திருக்கிறாய், என்னை சிறை எடுக்க. ஆமாம். நான் என்ன தவறு செய்தேன்? ஏய், நீங்கள் எங்களுக்கு அடிமையாக போகணும். ஏய், நல்லவனை மாதம் ஒரு வழியாக சத்திரம் வந்தோம். தேவதனம் இருப்பது அந்த கரியமா